ஹே டியர்ஸ், இன்னைக்கு சூப்பரான பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல பேபிகார்னை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இது கூட 1/4 டீஸ்பூன் காரத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாக இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நான் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன், ஜிஞ்சர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இது கூட 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. நல்ல ஒரு ஹாஃப் டன் ஆனோடனே 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பேபிகார்ன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.